உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். செய்தி அலசல் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா, இன்று வந்த நீதிமன்றத்துடைய ஒரு விஷயம் இப்போது பேசுபொருளாகி இருக்கிறது. என்ன அப்படின்னா, இபிஎஸ் பொதுச் செயலாளரா இணை ஒருங்கிணைப்பாளரா? நீதிமன்றத்தில் நடந்தது என்ன? இபிஎஸ் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர். அதன் அடிப்படையில் அவர் சின்னங்களுக்கு கையெழுத்திட்டார், தேர்தலும் நடைபெற்றது. இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் நீங்கள் கேட்கலாம். நீதிமன்றத்தில் இன்று நடந்த வழக்கு விசாரணையின் போது இணை ஒருங்கிணைப்பாளராக மனுவை தாக்கல் செய்ய சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். என்ன நடந்தது? இதை வச்சு ரெண்டு பக்கமுமே இல்லை இது இடைக்கால தீர்ப்பு தான், இல்லை இதுதான் நிரந்தர தீர்ப்பு அப்படின்ற வாதங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அதை தான் பார்க்க இருக்கிறோம். முதல்ல அதிமுகவில் ஓபிஎஸ் நீக்கப்பட்டார். அதற்கு முன்பு அந்த பொதுக்குழு நடந்தது, பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதெல்லாம் இது சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம் ஒவ்வொரு நீதிமன்றமாக போச்சு. ஒரு நபர் நீதிபதி, 2 நபர் நீதிபதி அப்படின்னு உயர் நீதிமன்றத்திற்கு வந்தது. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் சென்றது. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடெல்லாம் வந்தது. மறு ஆய்வு மனுவெல்லாம் தாக்கல் பண்ணாங்க. எல்லா வழக்குகளிலுமே இபிஎஸ் வெற்றி பெற்றார், ஓபிஎஸ் நீக்கப்பட்டது, செல்லும் அப்படின்ற வரைக்கும் அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது எப்படின்னா, இப்போது இந்த பொதுக்குழு செல்லும், பொதுக்குழுவில் பேசப்பட்ட விஷயங்கள், அந்த பைலா இதெல்லாம் சிவில் வழக்குகளில் பார்த்துக்குங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இபிஎஸ் தான் இப்போது பொதுச் செயலாளர். அதை தேர்தல் ஆணையம் வெப்சைட்லையும் ஏற்றியிருக்காங்க, இப்போதைய தீர்ப்பின்படி அப்படின்னு குறிப்பிட்டு. சரி, அதிமுகவுடைய அடிப்படையான வழக்குகள் சிவில் வழக்குகளாக இருக்கிறது. இந்த வழக்குகளில் தான் இன்று விசாரணைக்கு வந்தது. இதில் பொதுக்குழு நடந்தது செல்லுமா, பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லுமா, அதே போல ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் நீக்கப்பட்டது செல்லுமா அப்படின்ற 3 கேள்விகளை உள்ளடக்கியதாக இந்த வழக்கு வந்தது. அதற்கு இபிஎஸ் தரப்பிலிருந்து பதில் மனுவை தாக்கல் செய்தார்கள். இந்த பதில் மனுவை பார்த்த ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் சில சந்தேகத்தை எழுப்புறாங்க. பாருங்க, இந்த வழக்கினுடைய அடிப்படையே இவர் பொதுச் செயலாளர் அப்படின்றதெல்லாம் இங்கே. ஆனால் மூல வழக்கினுடைய நிலவரம் என்ன அப்படின்னா, யார் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அந்த ஸ்டேஜ் இருக்கா இல்லையா, அது காலாவதி ஆயிடுச்சா இல்லையா, பொதுக்குழு நடந்தது அது செல்லுமா செல்லாதா அப்படின்றதான். ஸோ அப்போது இருந்த நிலையான ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்கணும், இவங்க பொதுச் செயலாளர் தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்ற அதிருப்தியை தெரிவித்தார்கள். இதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்குக்கு இங்கே நீங்கள் வந்திருப்பது அப்படின்றது பொதுச் செயலாளர் அப்படின்றது இப்போ நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. ஆனால் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்குன்னு ஓபிஎஸ் வாதாடுறாரு, இல்லை அப்படின்றது உங்களுடைய வாதம். ஸோ அதனால் இப்போ நீங்கள் எப்படி பொதுச் செயலாளர் அப்படின்னு குறிப்பிட்டீங்க அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதனை உடனடியாக அவங்க சரி, நாங்கள் பொதுச் செயலாளர் அப்படின்றத நாங்கள் இப்போது நீக்கிவிட்டு இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணுறோம் அப்படின்றதாக குறிப்பிட்டதாக தகவல். ஸோ இதை வச்சு தான் என்ன அப்படின்னா, ஓகே பொதுச் செயலாளர் அப்படின்னு குறிப்பிட்டது இடைக்காலம், ஆனால் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்றதான் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கு அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பை சார்ந்தவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கேட்குறப்ப இபிஎஸ் தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பதில் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி பொதுச் செயலாளர் அப்படின்னு அவர் மாறிவிட்டார். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த வழக்கில் பொதுச் செயலாளர் இபிஎஸ்ன்னு சொல்லி குறிப்பிட்டோம். அதனால அதில் தப்பு இல்லை. ஆனால் மூல வழக்கு, இந்த வழக்கு ஃபைல் செய்யப்பட்டது அன்றைய காலகட்டத்தில். அப்போது இருந்த சூழலும் இப்போது இருந்த சூழலும் வேற. அப்போ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர், இப்போ இவர் பொதுச் செயலாளர். இவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர். இன்னும் சொல்லணும்னா அவரால் கட்சி கொடியவோ சின்னத்தையோ வேட்டியவோ பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அதனால் மூல வழக்கினுடைய நிலையையும் தற்போதைய சூழலும் மாறி இருக்கின்றதை நாங்கள் சர்க்கம்ஸ்டன்ஸ் நீதிபதியிடம் சொன்னோம். அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அதனால் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த பழைய ஸ்டேஜ் என்னவோ அதன் அடிப்படையில் இது பண்ணுறோம், அந்த கரெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்றத ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் இன்னொரு வாதம் முன்வைக்கிறாங்க. சரி, நாங்கள் நீங்கள் சொன்னீங்கிறக்காக செய்கிறோம், இணை ஒருங்கிணைப்பாளர்னு ஏன் நாங்கள் குறிப்பிடலை அப்படின்னா, இணை ஒருங்கிணைப்பாளர்னு குறிப்பிட்டா ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற பதவி இருந்ததை நாங்கள் ஒப்புக்கொண்டதாகிவிடும், இப்போதும் இருக்கிறதுன்னு நாங்கள் ஒப்புக்கொண்டதாகிவிடும். அதனால் நாங்கள் அதை குறிப்பிடலை அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அவ்வாறு பொதுச் செயலாளர்னு அந்த மனுவை தாக்கல் பண்ணோம் அப்படின்றது இபிஎஸ் தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி. சரி, இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அதிமுகவில் அடுத்தது என்ன அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கும். இது சட்ட நுணுக்கம் சார்ந்த கேள்வி அப்படின்றாங்க. எப்படின்னா, கரெக்ஷன் பெட்டிஷன் போட்டு அதை பதிவாளர் ஏற்றுக்கொண்டு அது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் பொதுச் செயலாளராக, அதாவது இவருடைய அட்ரஸ்
எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அப்படின்றது ஒருவேளை ஏற்றுக்கொள்ளப்பட்டா அது அவ்வாறாக தொடரும். அவர் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் அவருக்கு வரக்கூடிய பெட்டிஷனோ மனுக்களோ செல்லும். ஆனால் இது வழக்கில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்ற பார்வைகளையும் வெளிப்படுத்துறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக விவகாரத்தில் அடுத்தது என்ன அப்படின்றத. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.